இந்த வருஷம் அதாவது 2026லேருந்து சிஓஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ் படி நடக்க போகுது. இது நியூ சிலபஸில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்சு. நியூ சிலபஸ் அப்படின்றது 4 பார்ட்டாக எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது கம்ப்யூட்டர் தியரி, கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்டு தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, கம்ப்யூட்டர் பேஸ்டு இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த வருஷத்துலேருந்து எக்ஸாம் நடக்க போகுது. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஏப்ரல் தான் எக்ஸாம் போகிறாங்க. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சிலபஸ் கவர் பண்ணியாச்சு அண்டு ரிவிஷன்ஸும் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவேன்னா, எந்தளவுக்கு நம்ம தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு தியரி நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே நமக்கு சேர்ந்து கிடைக்கும்போது கம்ப்யூட்டரை பற்றி நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எக்ஸாமை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுத முடியும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும், இல்லை ஒரு ஆஃபீஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஓஇ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த சிஓஇ கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த சிஓஇ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த சிஓஇ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2026லேருந்து நியூ சிலபஸ். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பார்ட்டாக நமக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் தியரி, ப்ராக்டிக்கல் அண்டு தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு இது எல்லாமே கவர். இந்த சிஓஇ எக்ஸாம் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோட சர்டிஃபிகேட் கிடையாது. இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். கவர்மெண்ட்டால் நமக்கு டேரெக்டாக வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட் இது வந்து டோட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த எக்ஸாமை நமக்கு நடத்துகிறாங்க. வருஷத்துக்கு 2 முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு இது மாதிரி வேலைக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஓஇ கோர்ஸ் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணுமா, இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதணுமானா கண்டிப்பாக கிடையாது. பேசிக்காக ஒரு ஆஃபீஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிஓஇ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த சிஓஇ கோர்ஸில் கம்ப்யூட்டருடைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், கம்ப்யூட்டரில் தியரி கிளாஸஸ் அண்டு கம்ப்யூட்டரில் தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு இவ்வளோ சிலபஸ் இதுக்குள்ளே கவர் ஆகிறதுனால ஸோ ஓவரால் நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லாவே கிடைக்குது. இல்லாமல் இதில் டைப்பிங் ஸ்பீடு, அதாவது தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை இதுக்குள்ளே இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறதுனால நம்மளால் கம்ப்யூட்டரை வேகமாக ஆப்ரேட் பண்ணவும் முடியுது. ஆக மொத்தத்தில் ஒரு ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், இல்லை ஓரளவு பேசிக் நாலேஜ் ப்ளஸ் ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஓஇ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது சின்ன கிளாஸ்லேருந்தே நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு புக் உண்டு. பட் ஸ்கூல்ஸில் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதுவும் முக்கியமாக வந்துட்டு லேபுக்கெலாம் நமக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிக்கல் நமக்கு சொல்லித்தரதே இல்லை. அதனால தான் வந்துட்டு சின்ன கிளாஸ்லேயே நமக்கு அப்படி ஒரு சிலபஸ் இருந்தாலுமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமலே இன்னமும் இருந்துகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு தியரிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணி அப்படியே ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணும்போது மவுஸையும் கீபோர்டையும் மாற்றி அதிகமாக யூஸ் பண்ணாமல் அண்ட் கீபோர்ட்லேயே ஷார்ட்கட்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை விட நம்மளால் வேகமாக சிஸ்டமாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன் நான் தியரியும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது எதனால் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இருக்கக்கூடிய கேபினெட்டுக்குள்ளே சிபியூ இருக்குது, சிபியூக்குள்ளே என்னென்ன வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க, மதர் போர்ட்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, எஸ்எம்பிஎஸ்னா என்ன, பிரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரி என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். சிபியூ செட் பண்ணியிருக்கக்கூடிய கேபினெட்டை பிரித்து பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக புரியும். சிபியூவோட ப்ராக்டிக்கலாக நம்ம பிரித்து பார்த்து கற்றுக்கும் போது இன்னும் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்க்கு அனுப்புறதுனால அவங்க எந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக கொஷின் வந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியுது. எப்பவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி படித்து பழகிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாகவும் அதை நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது மட்டும் அதில் நம்ம நல்ல ஒரு சக்ஸஸை ஈஸியாக கொடுக்க முடியுது. கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டும் அண்டு ஓப்பன் ஆஃபீஸில் வந்து ரைட்டர், கால்கு, இம்ப்ரெஸும் நமக்கு கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கவர் ஆகுது, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டு அண்ட் சிஸ்டமில் நம்ம செட் பண்ணக்கூடிய வேரியஸ் டிவைசஸ் அண்ட் டூல்ஸ் இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் டைப்பிங் ஸ்பீடு, இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீடு இது எல்லாமே கவர் ஆகிறதுனால திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்.
கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் தான் டைப் ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்தது சிஓஇ எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ டைமிங்கே வந்து இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கு சிஓஇ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது சம்மர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நிறைய வீடியோஸ் போடணும். உங்கள் எல்லாருக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக அதுக்காக அது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். மோஸ்ட்லி சிஓஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சிஓஏ எக்ஸாமை சிறப்பாக எழுதி இதில் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் நல்ல மார்க் எடுத்து சீக்கிரமாக உங்களுடைய கனவுகளை நினைவாக்க, அதாவது சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.